எகைன் ஐ நீட் அ பிரேக். அது ஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், முடிஞ்சால் சேனலுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. நெகட்டிவ்லேருந்து போயிடலாம். பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட தாட். டெஃபினட்டாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன் ப்ரோ, கூடிய சீக்கிரம் மாற்றுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கூடிய சீக்கிரம் மாற்றுறேன். கோயம்புத்தூர் போனேன் அப்படின்னா ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை பார்க்கலாம் நீங்கள். பட் லாக்டவுன் இஷ்யூனால நேட்டிவ்ல இருக்கேன். கூடிய சீக்கிரம் நாங்கள் போனதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆயிரும். அப்புறம் சில பேர் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ப்ரோ. அதனால நிறைய இஷ்யூ வந்தது ப்ரோ. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் பெரிய ஹெட் வெயிட்டாக ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலை. அது நம்பருக்கு வெளிப்படையாக கொடுத்த நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஏதோ ஒரே ஒரு பர்டிகுலர் வீடியோவில் கொடுத்துருந்தேன், ஓல்டு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து எடுத்து நிறையா வந்துட்டு மிஸ்யூஸ் ஆனிச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு கொடுக்குறதில்ல. டெலகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கீழே லிங்க் இருக்குது. டெலகிராம் மட்டும் இல்லை, ட்விட்டர், ஹலோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 1 மினிட் வீடியோ நல்லா இருக்கு ப்ரோ, நீங்களாக இருங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் எனக்கு எல்லாமே ஓகே, பட் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் கம்யூனிசம்க்கு எதிரானவரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது புரியல. நான் அந்த சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ சமமில்லா சமுதாயம் அப்படிங்கிறது நான் எதை மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, சமம் இல்லாத சமுதாயத்தை தான் நான் ஒழிப்போம் சொன்னேன். சமமான சமுதாயத்தை நான் ஒழிப்போம் நான் சொல்லலை. பட் அவங்க தப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளை பண்ணுங்கள். என்னோட தாட் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். அது 4 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால டக்குன்னு மாற்றுங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அந்த ஒரு ரீசன் தான். நீங்கள் சொன்ன எல்லா கருத்துமே எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பிரேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட எடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக திரும்ப வருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ குவாலிட்டியாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ப்ரொஃபஷனலாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னன்னாலும் இந்த யூடியூபோட ஆழத்தை பார்க்காம விட மாட்டேன். இது முடிவுள்ளடா, ஆரம்பம்.